கண் திருஷ்டி வராம தடுக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான ஏதாவது ஒரு விஷயம் உண்டா சார்? கண் திருஷ்டி வராம தடுக்க முடியாது. நம்ம அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்ல. தெய்வத்துக்கே திருஷ்டி ஏற்படுது. ஓகே. அதனால தான் நம்ம தெய்வத்துக்கு அலங்காரம்லாம் பண்ணதுக்கப்புறம் சைடுல ஒரு திருஷ்டி போட்டு ஒண்ணு வைக்கிறோம். பாப்பாங்க. எந்த விஷயத்த தொட்டாலும் அது சொன்ன நேரத்துக்கு நடக்கவே நடக்காது. இல்ல எதை எய்ம் பண்ணி வச்சிருந்தாலும் அது தள்ளி போயிட்டே இருக்கும். அத வச்சே நீங்க கண்டுபிடிக்கலாம். என்னமோ ஒரு ஃபோர்ஸ் நம்மள தடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த மாரி நான் ரொம்ப கன்டினியூஸா நடக்குதுனால நீங்க புரிஞ்சுக்கலாம். உங்க மேல நெறைய பார்வைகள் இருக்கு. இதுலேருந்து எப்படியாவது விடுபடணும். அப்போ நம்ம என்ன செய்யலாம்? முதல்ல நம்மள நாமே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஒரு புனிதமான இடங்கள்ல போய் குளிச்சுட்டு வரும்போது நீங்க ரெஃப்ரெஷ் ஆவீங்க. ஒரு திருச்செந்தூர்ல அங்கே உள்ள கடல்ல குளிக்கிறது, ஒரு ராமேஸ்வரம் கடல்ல குளிக்கிறது, இதெல்லாம் உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணும். சொரக்கா இருக்கு இல்லையா? ஆமா. அதுல நீங்க நம்ம சாம்பிராணி போடுறோம். இந்த கொட்டாங்குச்சிலாம் வச்சு சாம்பிராணி ஆமா. போடுறோம்னா, ம். சொரக்காவை நல்லா ட்ரை பண்ணி ம். அதுல புகை போடலாம். காய வச்சு அதை உடைச்சு மருதாணி வைக்கிறது மூலமாவே உங்க கந்திருஷ்டி குறையும். கையில மருதாணி போடுறது மூலமா குறையுமா சார்? நிறைய குறையும். இப்போ சில பேருக்கு கையில மருதாணி போடுற பழக்கம் இருக்கும். அந்த மருதாணி எப்படி இருக்குன்னா, மருதாணி, செம்பருத்தி இலை இதெல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கணும். ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான கேள்விகளுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு பிரசன்ன ஜோதிடர் அஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஸ் ராஜா சார் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நம்மளுடைய பதிவுகளில் நிறைய இடங்களில் கண் திருஷ்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசியிருக்கோம் சார். இருந்தாலும் கண் திருஷ்டியை போக்குறதுக்கு நிறைய விஷயங்களை நம்ம இந்த இந்த மாதிரியான ஒரு ரெமெடி பண்ணுங்கள், இல்லை இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய சொல்லியிருந்தாலுமே கூட கண் திருஷ்டி வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான ஏதாவது ஒரு விஷயம் உண்டா சார்? ஏன்னா அதுதான் கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேருக்கு அதனால நிறைய பாதிப்புகள் ஏற்படுறவங்க தான் உண்டு. ஸோ அதுக்கு எளிமையான ஏதாவது ஒரு வழிமுறைகள் உண்டா சார் ஃபாலோ பண்ணுறதுக்கு? அதாவது கண் திருஷ்டி வராம தடுக்க முடியாது. நம்ம அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்ல. தெய்வத்துக்கே திருஷ்டி ஏற்படுது. ஓகே. அதனால தான் நம்ம தெய்வத்துக்கு அலங்காரம்லாம் பண்ணதுக்கப்புறம் சைடில் ஒரு திருஷ்டி போட்டு ஒண்ணு வைக்கிறோம். பார்ப்பாங்க. காரணம் என்னன்னா, பார்க்குறவங்க சூப்பராக இருக்காரு, அழகாக இருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கறது இல்லையா? அப்போ தெய்வத்துக்கே நடக்குதுன்னா அப்போ நம்மெல்லாம் அப்போ எல்லாருக்கும் உண்டு. இப்போ ஒருத்தர் நம்ம மேலே பெருமூச்சு விடுறாங்கன்னா அது நம்ம கண்ட்ரோலில் இல்லை. அது இயற்கை, அது நடக்க தான் செய்யும். அதை தாண்டி தான் நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். அது வேணால் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ என்ன செய்யணும்? இந்த மாதிரி உங்களுக்கு அப்படி ஒரு ஃபீல் இருக்குது, நிறைய என் மேலே கந்திருஷ்டி விழுகுது, எனக்கு அப்படிலாம் நடக்குது அப்படின்னு நினச்சா நீங்கள் சில விஷயத்தை செய்கிறது மூலமாக உங்களை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். எப்படி? முதல்ல கந்திருஷ்டி நிறையா இருக்கிறவங்களுக்கு வீட்டுக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னா, எந்த விஷயத்தை தொட்டாலும் அது சொன்ன நேரத்துக்கு நடக்கவே நடக்காது. இல்லை எதை எய்ம் பண்ணி வச்சுருந்தாலும் அது தள்ளி போயிட்டே இருக்கும். அதை வச்சே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். என்னமோ ஒரு ஃபோர்ஸ் நம்மளை தடுத்துக்கிட்டே இருக்குது. எதை தொட்டாலும் நமக்கு தள்ளி போயிட்டே இருக்குது. இந்த மாதிரி நான் ரொம்ப கண்டினியூஸாக நடக்குதுனால நீங்கள் புரிஞ்சுக்கலாம். உங்கள் மேலே நிறைய பார்வைகள் இருக்குது. உங்கள் வளர்ச்சியை அது தடுத்துக்கிட்டு இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நல்லா ஓடிக்கிட்டே இருந்தது, திடீர்னு ஸ்லோ ஆச்சுன்னா நம்ம என்னன்னு பார்க்க மாட்டோமா? அந்த கதை தான் இது. ஸோ அந்த மாதிரி நமக்கு நிறைய தடைகள் இருக்குது. எதை தொட்டாலும் ரொம்ப ஸ்லோவாக போகுது அப்படின்னா ஏகப்பட்ட கண்திருஷ்டி இருக்குது. உங்கள் மேலே போட்டி பொறாமல் நிறையா இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சரி, இதுலேருந்து எப்படியாவது விடுபடணும் இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யலாம்? முதல்ல நம்மளை நாமே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். எப்படி ரெஃப்ரெஷ் பண்ணலாம்? ஒரு புனிதமான இடங்களில் போய் குளிச்சுட்டு வரும்போது நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆவீங்க. ஒரு திருச்செந்தூரில் அங்கே உள்ள கடலில் குளிக்கிறது, ஒரு ராமேஸ்வரம் கடலில் குளிக்கிறது, இதெல்லாம் உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணும். ஆனால் இது தினசரி பண்ண முடியாது. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை செய்யலாம். புனிதமான இடங்களில் போய் இந்த மாதிரி குளிச்சுட்டு வரும்போது நமக்கு நிறைய ரிலீஃப் கொடுக்கும். இந்த மாதிரியான விஷயத்துலேருந்து ரிலீஃப் கொடுத்து உங்களை ஒரு புது மனுஷனாக ஆக்கி விட்ருவோம். திருப்பி நம்ம இந்த உலகத்துக்குள்ளே தான் வாழணும், இவங்களுக்கு மத்தியில் தான் வாழணும். திருப்பி கண்ணு வைப்பாங்க, திருப்பி பொறாமப்படுவாங்க. அப்போ தினசரி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எந்த லெவலுக்கு ஒரு ஹோமத்தில் கலந்துக்கிறீங்களோ உங்களுக்கு அந்தளவுக்கு ரெஃப்ரெஷ் ஆகும். இந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் விடுபாடு கிடைக்கும். குறிப்பாக கணபதி ஹோமம், ஒரு சுதர்சன ஹோமம், இல்லைன்னா ஒரு சத்ரு சம்ஹார ஹோமம், இந்த மாதிரி இடங்களில் போய் கலந்துக்கும் போது எங்கெல்லாம் முடியுதோ அட்லீஸ்ட் எங்கேயாவது ஒரு இடத்துல மந்த்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு கோவிலில் கணபதி ஹோமம் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குன்னா போய் கலந்துக்குங்க. இல்லை யார் வீட்லையாவது கணபதி ஹோமம் பண்ணால் கூட நீங்கள் போய் கலந்துக்கலாம். அது கூட உங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். நம்ம வீட்டில் பண்ணுறது ஒரு பலன் கொடுக்குன்றது வேற, யாரோ ஒருத்தவங்க வீட்டில் பண்ணால் அதில் கலந்துக்கிட்டால் கூட அந்த பலன் கிடைக்குமா? நிச்சயமாக உண்டு. சரி, அந்த ஹோமத்தில் வர போக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்.
ஸோ அதனால் அந்த மாதிரி இல்லை ஒரு கோவிலில் கணபதி ஹோமம் பண்ணுறாங்க, தாராளமாக போய் கலந்துக்கலாம். என்ன நம்ம இதெல்லாம் என்னன்றதை பார்க்குறது இல்லை, நம்ம வீட்டில் பண்ணும்போது மட்டும்தான் பார்க்குறோம், மற்ற இடங்கள்ல என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்குறதில்ல. அப்படி கிடைச்சதுன்னா போய் கலந்துக்குங்க. சரி, சிம்பிளாக இதெல்லாம் கொஞ்சம் நம்ம பிளான் பண்ணி நிறைய சொல்லி வச்சு நம்ம போய் பார்க்கணும். சிம்பிளாக வீட்டுக்குள்ளே என்ன பண்ணலாம், வெண் பூசணிக்காயில் சுற்றி போட்டுக்கலாம். இப்போ செல்ஃபானா நமக்கு நாமளே பண்ண முடியாது, யாரையா ஒருத்தரை கூப்பிட்டு வீட்டு பெரியவங்களோ அந்த மாதிரி யாரையா கூப்பிட்டு வெண் பூசணிக்காயில் சுற்றி போடலாம். அதே மாதிரி நம்ம ஒரு அமாவாசை தினங்களில் இந்த மாதிரி தினங்களில் நல்ல மிகுதியாக இருக்கிற தினங்களில் சுற்றி போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய ரிலாக்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி சொரக்காய் இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் வந்து நம்ம சாம்பிராணி போடுறோம், இந்த கொட்டாங்குச்சியெல்லாம் வச்சு சாம்பிராணி போடுறோம்னா சொரக்காயை நல்லா ட்ரை பண்ணி அதில் புகை போடலாம், காய வச்சு அதை உடைச்சு. இது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இது வந்து உங்கள் மேலே நிறைய கந்திருஷ்டி இருக்குன்னா அப்படியே பட்டுன்னு இறக்கி விட்டுரும். அதுக்கு மேலே அந்த கந்திருஷ்டியை மேலே போகக்கூடாது, அது உடையிறத நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். சாம்பிராணியில் வெண்கடுகு இல்லது நாய் உருவி இந்த மாதிரி பவுடர் இதெல்லாம் போட்டு சாம்பிராணி போடலாம் வீட்டுக்குள்ளே. இது உங்கள் கந்திருஷ்டி இதெல்லாம் குறைக்கும். இது இல்லாமல் நீங்கள் நிறைய மருதாணி வைக்கலாம். மருதாணி வைக்கிறது மூலமாகவே உங்கள் கந்திருஷ்டி குறையும். கையில் மருதாணி போடுறது மூலமாக குறையுமா சார்? நிறைய குறையும். இங்கே பாருங்கள், இப்போது சில பேருக்கு கையில் மருதாணி போடுற பழக்கம் இருக்கும். அந்த மருதாணி எப்படி இருக்குன்னா, மருதாணி செம்பருத்தி இலை இதெல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கணும், இல்லை செம்பருத்தி பூ அதெல்லாம் மிக்ஸ் பண்ண ஒரு மருதாணியாக இருக்கணும். ஒரு செம்பருத்தி பூ ஒரு இலையோ எப்படி அதை ஏதோ ஒரு அதை காய வச்சு அதை பவுடர் பண்ணிக்கலாம் இல்லையா, அப்படி இருக்கணும். நீங்களாம் ப்ரிப்பேர் பண்ணதாக இருந்ததுன்னா அப்படி இருக்கிற மருதாணி நிச்சயமாக உங்களை கந்திருஷ்டிலேருந்து பாதுகாக்கும். ஒன்று யார் போட்டாலும் பாதுகாக்கும். கையில் போடுறாங்க அப்படின்னா பாதுகாக்கும். நல்ல ரெட்டிஷாக வந்துருச்சு, நல்ல ஆரஞ்சு கலரில் வந்துருச்சுன்னா நிச்சயமாக கந்திருஷ்டி குறையிறத உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு அந்த ஃபீல் கொடுக்கும். சார், உடம்புல பொதுவாக வந்து அந்த பித்தம் அதிகமாக இருந்தால் செவக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து செவந்துச்சுன்னா கந்திருஷ்டி போயிடுமா சார்? கண்டிப்பாக குறையும். நீங்கள் அது ஏன் நல்லா செவக்கணும்னு சொல்கிறது காரணம் என்னென்னா, அதுதான் கரெக்டான கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணுதுன்னு அர்த்தம். உங்கள் உடம்புக்குள்ளே போனோடனே அது நல்ல கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணுதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, இது ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்கும். இன்னும் சில பேர் அதை ஒரு டை மாதிரி, ஹேர் டை மாதிரி தலையில் போடுவாங்க, பண்ணுறவங்க உண்டு, ஹேர் டையாக போடுவாங்க. இவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கந்திருஷ்டி ஆட்டோமேட்டிக்காக குறையும். ஆட்டோமேட்டிக்காக குறையும். நம்ம எதோ டையை போடுறதுக்கு கரெக்ட் சார் இந்த மருதாணி வந்து ஹேர் டை மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா இது பயங்கரமாக. ஏன் தலையில் போட்டால் அது குறையும் நான் சொல்கிறேன் அப்படின்னா, தலைப்பகுதி ரொம்ப முக்கியம். நம்ம எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் அது உள்ளே தான் வருது, பாசிட்டிவ் எனர்ஜியும் அது உள்ளே தான் வருது. ரொம்ப டைரக்ட் தாக்குதல் எங்கன்னா நம்ம முகத்தில் தான் நடக்கும் எப்பயுமே. ஸோ அந்த இடத்துல மேலே தலையில் நம்ம அந்த மாதிரி ஹேர் டையாக யூஸ் பண்ணும்போது பயங்கரமாக குறைச்சி கொடுத்துரும். நிறைய பேர் அந்த மாதிரி நான் கொடுத்து போயிட்டு நல்ல பெட்டர் ரிசல்ட்டோடு வந்திருக்கேன். பரவாயில்ல சார், இப்போ வந்து கந்திருஷ்டி ஒரு பக்கம் இருக்குது, இருந்தாலும் என் வளர்ச்சி எங்கேயும் தடுக்கலை, நான் பாட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், ரொம்ப லாக் போட்டு வச்சுருந்த மாதிரி இருந்த விஷயம்லாம் இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக சார், இந்த எல்லா விஷயங்களையும் வந்து மக்கள் எல்லாருமே வந்து பயன்படுத்தி பார்ப்பாங்க. ஏன்னா வந்து கந்திருஷ்டினால நிறைய பேர் வாழ்க்கையில் வந்துட்டு செய்கிற எல்லா காரியங்கள்லையும் தடை இல்லை, ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணுறோம் அப்படின்னா அதில் பெரிய அடி அந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணுறவங்க உண்டு. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் இந்த ஒரு பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம் சார். பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். நன்றி.